தமிழிசை அவர்களை முதலமைச்சராக முயற்சி செய்கிறார்கள் இப்படின்னு கூட நீங்க ஒரு தமிழில் வச்சு விடுங்க. என்னப்பா யார் யாரும் எதையோ சொல்லும் போது நம்மளும் ஒண்ணு சொல்லிட்டு போவோமே. அடுத்தது நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு போனீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதிமுகன்ற கட்சியை நீங்க கனவுகளோட நினைச்சு பார்க்காது. அப்போ காங்கிரஸ் தான் திமுக மட்டும் இல்ல இவ்வளவு நாளா நாட்டையும் தான் ஏமாத்தின்னு வந்தாங்க அவங்க ஆட்சியில இருந்த வரைக்கும். இப்ப இங்க கூட்டணி ஆட்சின்னு இங்க நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. அதனால ஏதோ டீலிமிட்டேஷன் வந்தாதான் அவங்க 2/3 மெஜாரிட்டி கொண்டு வர முடியும், அதை வச்சு எல்லா சட்டங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் ஒன்னா நபர் துபாக்கு நாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம். எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 812 கோடி ஆளுக்கு ஒரு சவரம் அப்படிங்கும்போது எத்தனை சவரம் வரப்போகுது? வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடன் டெய்லி பஞ்ச் அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக அனுபவம் குறைந்த தாவேகா அரசு ஆளும் கட்சியா இருக்கிற போது அனுபவம் மிக்க எதிர்கட்சிகள் அனுபவம் மிக்க கட்சிகள் எதிர்கட்சிகளாக உட்காந்துருக்காங்க. இவங்க அரசின் செயல்பாடுகளை நிர்வாகத்தை கூர்ந்து கவனிச்சு ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தான்னா சமீபத்துல நடந்த உதயநிதி கைது நாடகம் பரபரப்பா அதுதான் போச்சு. அந்த நாடகத்துல ஹீரோ யாரு, வில்லன் யாரு? நீங்க முதல்ல சொன்னதுலயே ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு மாற்று கருத்து இருக்கு. அரசியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அந்த கட்சி டைட்டில் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அரசியல்ல இருந்த ஒரு கட்சி, அரசியல் தலைவர்கள் இவங்க இப்ப ஆட்சியில இருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லைக் திமுக ஒரு தீவிரமான திமுகவா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆட்சியா தான் நம்ம பாக்குறோம். இதுல வில்லன் யாரு ஹீரோ யாரு அப்படின்றத விட ரெண்டு சைடுமே அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ மீட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தாவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பத்தியா யாரா இருந்தாலும் சரி, இது அதிமுக கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கொடுங்க, ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை கைது செய்ததோ இல்ல கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது அந்த வழக்கு அந்த இது விஷயங்களோ அது வேற. பட் இந்த தடவை இவங்களை கைது செய்தது அப்படின்றது பாருங்க, பொதுவா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த ஒரு கல்ட்டு இது, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வர்ஷிப் அப்படின்ற மாதிரி தைரியமான இதுதான் அந்த ஆபரேட்டிவ் வேர்ட். ஊழல் அப்படின்றது கூட செகண்டரி தான். தைரியமான ஆட்சியாளர்கள் இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. சோ அவங்களுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சி அப்படின்றது பத்தியா உதயநிதியா இருந்தானா யாரா இருந்தா கப்புன்னு அரெஸ்ட் பண்ணி தூக்கினோம், அப்படியே அங்க செங்கிப்பட்டி வரைக்கும் தூக்கிட்டு போனோம் பத்தியா, இந்த கெத்து யாருக்காவது வருமா அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த சைட்ல என்ன அரெஸ்ட் பண்ணீங்க, உள்ள வைக்க முடிஞ்சதா? ரிமாண்ட் கூட வைக்க முடியல, அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல. நாங்க யாரு தொட்டு பாரு, எங்க தொண்டர்கள்லாம் எப்படி அணி திரண்டார்கள் பாரு, அப்படியே திணறி விட்டது தமிழகமே அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதனால இது ஹீரோ வில்லன் அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் அரசியல்ல அனுபவம் இல்லை தாவேகாவுக்கு அப்படின்றத ஏத்துக்க முடியாது. அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். ஓகே, இப்போ ஒரு பத்திரிகை செய்தியில என்ன வந்ததுன்னா, கரூர் சம்பவத்துல விஜய குற்றவாளியாக்கி அவரை பதவி இழக்க செய்து தாவேகாவை அது மூலமா நிலை குலைய செய்து ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் தான் முதல்வராக முயற்சி செய்யறதாக ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல பாஜக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதிமுக திருப்பியும் அதிகார பவர் கொடுக்கலாம் அப்படின்னு பாஜக யோசிக்கிறதா இன்னொரு சைட்ல. இந்த செய்தி இப்ப ரொம்ப சமீபத்துல வந்திருக்கு. இதுக்கு இந்த செய்தி நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? என்ன நடக்கும்? ஏன்னா அவங்க சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல்ல உடைச்சா மாதிரி தாவேகாவை உடைக்கிறதுக்கு பாஜகவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு. இது எப்படி இந்த செய்தி உங்களுக்கு டெல்லியில இருந்து வந்ததா, எங்க இருந்து வந்தது? இந்த செய்தி டெல்லியில இருந்து வந்ததா ஒரு பத்திரிகையில, பிரிண்டட் பத்திரிகையில வந்தது. பாருங்க சிவா, இதெல்லாம் சும்மா இந்த பீம் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. சோ அவர்கள் கூட இதை கடுமையாக விமர்சனம் செய்து இருந்தார். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு அப்படி மோட்டோலை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எதையோ ஒண்ணு அடிச்சு ஓடுறது தானே தவிர, இதுல விஜய் அவர்களை குற்றவாளி ஆக்குவது அப்படின்றது அப்படி பார்க்க போனா நீங்க ட்ரம்ப்ப கூட கரூர் சம்பவத்துக்கு குற்றவாளின்னு சொல்லிடலாம். அப்படிதான் தோணுது. அதாவது இதோட ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா யாரையாரோ இதை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க சிவா. அப்படியெல்லாம் அது நடக்காது, அதுக்கு சாத்தியமே கிடையாது.
ஏதோ ஒண்ணு கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காக இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேனே தவிர, ஒரு என்ன சொல்றது, ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, எந்த இதுல பார்த்தாலும் அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க இது எல்லாமே பாஜக தான் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிபிஐ அப்படின்னா பாஜக தான் பின்னாடி இருந்த ஆட்டி வைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு பதிலாக ஆதவ அர்ஜுனாவை கொண்டு வருதுன்னு சொல்றது எந்த விதத்துல சரிப்பட்டு வரும்னு சொல்லுங்க. நம்பர் ஒன். ஆதவ அர்ஜுனா அப்படி ஒரு எண்ணத்துல இருக்காராம். ஒருவேளை விஜய்க்கு வந்து கரூர்ல குற்றவாளி ஆக்கினா எப்படி இது வந்து பாஜக வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இதுல இருந்தே தெரியுது இல்லையா, இவரும் அங்க போக மாட்டாரு, அவங்களும் இவரை சேர்க்க மாட்டாங்க. அதனால இதையும் வந்து லாஜிக்கலா நம்ம ஏத்துக்க முடியாது. அடுத்தது அதிமுக அப்படின்னா இப்படி நாளைக்கு வந்து உடனே ஓகே நாங்க வந்து எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு உடனே எல்லாரும் வந்துருவாங்களே. சும்மா இது சரி விடுங்க, இப்படி கூட சொல்லலாம். நாளைக்கு இது மாதிரி பண்ணிட்டு தமிழிசை அவர்களை முதலமைச்சராக முயற்சி செய்கிறார்கள் இப்படின்னு கூட நீங்க ஒரு தமிழில் வச்சு விடுங்க. என்னப்பா யார் யாரும் எதையோ சொல்லும் போது நம்மளும் ஒன்று சொல்லிட்டு போவோமே, அவங்களும் தான் எத்தனை வருஷம் அரசியல்ல இருக்காங்க சிவா, அவங்களுக்கு செய்யமாக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு விடுங்க. அட்லீஸ்ட் தமிழ்லையாவது வந்துட்டு போட்டோம் விடுங்க. ஓகே, ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்ப ஆனா வேலுமணி அவர் வந்து என்ன சொல்றாரு, எடப்பாடியார் வந்து சரியான முடிவை எடுக்கல. திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு மீண்டும் சொல்றாரு அவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு வந்து ஒரு குரல் கொடுக்கவும் அவங்க தயாரா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் நடக்கிறது அதிமுகல? எடப்பாடி இப்ப என்னதான் செய்ய போறாரு? அது அவருக்கே தெரியாது. அப்புறம் என்ன போய் கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு தெரியல. என்ன தெரிஞ்சாதானே வந்து செய்ய முடியும். இப்போ சரியான முடிவு எடுக்கிறோம். என்ன சரியான முடிவு? அதையாவது ஓப்பனா சொல்லிட்டு போங்களான்னு. ஆனா நீங்க வந்து தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்னு ஓப்பனா சொல்ல வேண்டியது. ஏங்க இப்படி பூசி மொழிகின்னு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் வந்து அமைச்சராக வேண்டாமா, நாங்கெல்லாம் வந்து ஒண்ணு எத்தனை வருஷம் அப்படியே பதவியும் இல்லாம இப்ப எதிர்கட்சியும் இல்லாம நம்ம உட்கார்ந்து நிற்கிறோம், இதெல்லாம் இனிமேல் திருட்டு வராது, அதனால நீங்க வந்து விஜய் கட்சியுடன் கூட்டணி போக வேண்டும், எங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி வாங்கி தர வேண்டும், ஓப்பனா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே சிவா. இத சொல்றதுக்கு தயங்குறாங்கன்னும் போதே அப்ப வந்து அவங்களுக்கே இதுல வந்து என்னங்க இதெல்லாம் ஓப்பனா சொல்றதா அப்படின்னு தெரியுது இல்ல. அவங்க எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். நேத்து பிறந்த குழந்தைய கேட்டா கூட சொல்ல, ஆமா இவங்களுக்கு பதவி வேணும், அதுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு. சரியான முடிவு அப்படின்னு சொல்றது தாவேகாவுடன் கூட்டணி போக வேண்டும் அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். அப்படி விஷயத்த ஓப்பனா சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அப்ப ஒரு விஷயத்த சொல்ல தயங்குறீங்க அப்படின்னும் போது அப்ப உங்களுக்கே அது கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்படின்றது புரியுது இல்லையா? விட்டுட்டு ஏங்க இப்படி வந்து பூடகமாவே பேசினீங்க. அடுத்தது நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு போனீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதிமுகன்ற கட்சியை நீங்க வந்து கனவுகளோட நினைச்சு பார்க்காது. இப்பவாவது வந்து சரி ரைட்டு, ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா, அதுல வந்து நமக்கு ஏதாவது அட்வான்டேஜ் வருமா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க கொண்டு போய் கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அத்தோட கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஒண்ணு இல்லாம போயிடும் அதிமுக. இதைத்தான் எதிர்பார்க்கறீங்களா? ஒரு சிலரோட அமைச்சர் பதவி ஆசைக்காக வந்து கட்சியை ஒண்ணு இல்லாம பலி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க போங்க, அவங்களை யாரும் தடுக்கல. கட்சி அது இருக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் இருக்காங்களோ இல்லையோ, அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அப்படியே இருந்ததுனால இருந்துட்டு போட்டோம். ஏன் அதை கொண்டு போயிட்டு நீங்க இன்னொரு இடத்துல அட்டாச் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறீங்க? சார், வேலுமணி டெல்லி வரைக்கும் போய் அமித்ஷா உதவியை வேற நாடுறாரு. பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு பிரஷர் கொடுக்கறதாகவும், அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு எடப்பாடி அதுக்கு முன்னாடி தனக்கு வேணுங்கிற சப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அவர் தயார் பண்றதாகவும் போயிட்டு இருக்கு. அதிமுக இன்னும் வந்து ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஹாட்டா இருக்கு. பாருங்க, அதிமுக இன்டர்னல் பாலிடிக்ஸ்னா முதல்ல பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அங்க ஆட்கள் எல்லாம் கரைஞ்சிட்டே இருக்காங்க சிவா. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய பேர் அந்த பக்கம் தாவேகா பக்கம் போயிட்டே இருக்காங்க. வெளில தெரியறது கொஞ்சம், தெரியாதது மிச்சம் அப்படின்னு வச்சுக்காங்க. இதுல எப்படி அமித்ஷா அவர்கள் கிட்ட போயிட்டு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னா அவர் என்ன பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுவாரு, அதிமுக பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு. இப்ப இருக்கிற நிலைமை ஏன் பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அவர் மூலமா பிரஷர் வருதாதான் நியூஸ் வருது. இல்ல எப்படி இருக்குதுன்னா, அப்ப எடப்பாடி சொல்லுவாரு நத்திங் டு லூஸ், எப்படி இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டினேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் வந்து என்ன கவுத்துற போறீங்க, பொறுப்பு அதுவும் நினைச்சிருக்காங்களோ. சரி, அப்ப டெய்லி பிஎம்ஓக்கு கால் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து இல்ல ஹெச்எம்ஓ இது மாதிரி பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு. இப்ப தந்தி கூட கிடையாது. இது முதல்ல அமித்ஷா அவர்களை பார்த்தாரா அப்படின்றத ஒரு கேள்வி. ஏன்னா யார் டெல்லிக்கு போனாலும் உடனே அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படின்னு.
செங்கோட்டையன் அவர்கள் கூட தான் வந்து தாவேக்கால ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய பேச்செல்லாம் வந்தது. அவரை சந்திச்சார், இவரை சந்திச்சார், அங்க போனார், எங்க போனார் எல்லாம் வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. கட்சியை ஒண்ணு இல்லாம பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இதுக்கே அமித்ஷா அவர்கள் கிட்ட போய் நிக்கிறீங்க. நீங்களே போயிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை தடுத்தா? எங்க எம்எல்ஏ பதவி போகக்கூடாது, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், நாங்க இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற காலத்துல நாங்க வந்து சொகுசா எடுத்துட்டு போனா கட்சியை பத்தி கவலை இல்லை அப்படின்னா போங்க. யாருங்க உங்களை புடிச்சு வச்சா? இதுல நீங்க பூச்சாண்டி காமிக்கிறீங்களா, நான் டெல்லிக்கு போறேன், அங்க போறேன் அப்படின்னு? அதெல்லாம் நடக்காதுங்க. நான் தான் சொன்னல, பொதுக்குழு கூட்டினாலும் இவரை கவுத்துற போறாங்க, கூட்டல அப்படின்னா எல்லாம் வெளில போயிட போறாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அது பேசாம நான் கெத்தோடையாவது நிறுத்திட்டு போறேன் அப்படின்னா இருப்பாரு எடப்பாடி. வேற என்ன பண்ண முடியும்? நீங்களும் நானும் இருந்தா அப்படிதான் பண்ணுவோம். ஓகே, இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூ உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அது இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து தாவேகா அரசு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின போது அதிமுகவும் போல திமுகவும் போல, திமுக சொல்றது எங்களோட நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை, நாங்க எதுக்கு அங்க போய் என்ன சாதிக்க போறோம் அப்படிங்குது. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து அதுல சேர்ந்த கனிமொழி, இன்னொரு கனிமொழி, இத வந்து நம்ம ஸ்டாலினோட சகோதரி இல்ல, மற்றொரு கனிமொழி, அவங்க சொல்றாங்க இதுல வந்து அரசியல்ல நிரந்தர எதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி பாஜகவும் திமுகவும் நெருங்கி வர மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து அவங்களாவே இண்டிகேட் பண்றாங்க. கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து திமுகவை ஏமாத்துது, அதாவது 50% இன்க்ரீஸ் எல்லா மாநிலத்துக்கும் தரப்போறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்த முயற்சி பண்ணுது அப்படிங்கிறாங்க. சோ பாஜக வந்து திமுகவை ஏமாத்துதா, இல்லாட்டி திமுக இப்ப பாஜகவை ஏமாத்தத்துக்கு தயாராயிட்டு இருக்கா? கொஞ்சம் விவரம். அதான் முதல்ல இந்த கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதானே, நாங்க தானே வந்து திமுகவை ஏமாத்தணும், பாஜக இப்படி ஏமாத்தலாம், விட்டுருவோமா நாங்க? அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏமாத்துறதுன்னா என்ன ஏமாத்த போறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இந்த மசோதா நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே வச்சு இந்த 25 years ஃப்ரீஸ் அப்படின்றது முடிஞ்சு போச்சுன்னா டீலிமிட்டேஷன் அரசியல் சட்டப்படி செய்தே ஆக வேண்டும். அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது லேட்டஸ்ட் சென்சஸ் என்ன வருதோ அதனுடைய அடிப்படையில் அந்த மாதிரி பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துக்கான எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து திமுகலையும் இப்ப சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நம்பர் குறைஞ்சு போடும், அது வந்து அரசியல் சட்டம், அதை வந்து தடுக்க முடியாது. நீ ஆட்சியில இருக்கவங்களே 2/3 மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க? அதனால அந்த ஆபத்தை பத்தி யாரும் யோசிக்கிறதா இல்ல. சரி, ரைட், ராகுல் காந்தி தலைவரா வச்சிருக்க, தலைவரான கட்சி தலைவரா இல்ல, பட் அவர் தான் கட்சியில் சகல அதிகாரம். அவரை மாதிரி வச்சுக்கின்னு அந்த ஒரு காரை திறந்து காமிக்கிறாரு, அதுல வந்து பாருங்க அந்த E20 பெட்ரோல் ஊத்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ சொல்றாரு. அது E20 கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கார்ல. அதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது. இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சு கட்சி நடத்தும் போது வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்போ ஒட்டுமொத்தமா இங்க எம்பிக்கள் எண்ணிக்கை குறையணும் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கறாங்களா? சரி, ரைட்டு. அப்போ காங்கிரஸ் தான் வந்து திமுக மட்டும் இல்ல, உடனால நாட்டையும் தான் ஏமாத்தின்னு வந்தாங்க அவங்க ஆட்சியில இருந்த வரைக்கும். இப்ப இங்க கூட்டணி ஆட்சின்னு வந்து இங்க நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. சோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க மட்டும்தான் ஏமாத்துறதுக்கு மொத்த குத்தகை, அதை எப்படி நாங்க மத்தவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு. பாஜக ஏமாற்றுகின்றதா அப்படின்னா இதெல்லாம் ஏமாற்றமே கிடையாது. இதை போய் ஏமாத்துன்னு சொன்னா அப்புறம் நீங்க தான் ஏமாத்துக்காரு. எல்லாத்துக்கும் மேல இந்த எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுல தாவேகாக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. இருந்த ஒரு வாய்ப்பையும் அந்த ராஜ்யசபா எம்பி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுறது அப்படின்றது ஒரு விதத்துல பார்க்க போனா தப்பு இல்லையா சிவா? ஏன்னா எம்பிக்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்க வேண்டியது கட்சி தலைமை த்ரூ தி சீஃப் விப். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அவங்க ஓட்டு போடணும். என்னதான் அவங்களுக்குன்னு சொந்த கருத்து இருந்தாலும் அதை கட்சிக்குள்ளார சொல்லலாமே தவிர வேணும்னா வெளில கூட சொல்லிட்டு போலாம் பாஜக மாதிரி. நீங்க அங்க ஓட்டு போடும் போது அதை காமிக்க கூடாது, உங்களுடைய அந்த கருத்து வேறுபாடை. அப்படி ஓட்டு போடும் போது நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்க பதவியே போயிடும். அப்போ இதையும் தாண்டி நீங்க எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு என்ன பேச போறீங்க? இவங்க எம்பியை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களா? எம்பிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்களா, நீங்க சட்டசபையில தீர்மானம் போடுங்க அப்படின்வாங்க. சட்டசபையில தீர்மானம் போடணுன்றத அங்க இருக்கின்ற மாநில கட்சிகள், அங்க இருக்கின்ற எம்எல்ஏக்கள், அந்த கட்சி தலைவர்கள், அந்த முதலமைச்சர் அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. இவங்க அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க.
நல்ல காமெடி ஓடிட்டு தாவேக்காக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேண்டும்ட்டு நீங்க அதை மறுதல் இருங்க வரேன். இது அவங்களுக்கு தெரியாதா? அதிமுக திமுக கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும். அப்படியே கலந்துக்கினாலும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வரமாட்டாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் எதுக்காக அவங்க இப்ப இதை கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ இல்ல வெளியேறி இந்த மசோதா நிறைவேறத்துக்கு உதவினாலோ அது தமிழகத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சில பேர் அதிமுக ஐடி விங்லன்னு நினைக்கிறேன். இதே டீலிமிட்டேஷன் பத்தி தாவேகாவுடைய நிலைப்பாடு கடந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்றதையும் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது வெரிஃபை பண்ணல. அதனாலதான் நான் அந்த கண்டென்ட்டை பத்தி பேசல. சோ ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படின்ற காரணங்களை 1, 2, 3, 4 அப்படின்னு உங்களால எத்தனை காரணம் முடியுமோ அத்தனை காரணத்தையும் சொல்லுங்க. அத்தனை காரணத்துக்கும் நான் எஃபெக்டிவா கவுண்டர் கொடுக்குறேன். இதுல சொல்றாங்க வட மாநிலங்களுக்கு அதிகாரம் போகும், தென் மாநிலங்களுக்கு அதிகாரம் குறையுங்கிறாங்க. சரி, கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசின விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு வரிசையா சில ஸ்டேட்ல எல்லாம் இது பண்ணிட்டு இந்த ஸ்டேட்ல எல்லாம் ஜெயிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2/3 இப்ப 543 அப்படின்னா 362 ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, அது வேணும் 2/3க்கு. 850 ஆயிடுச்சுன்னா இவ்வளவு வரணும். அப்போ ஊபி மாப்பி இது மாதிரி அடுக்கிட்டு இந்த ஸ்டேட்ல ஜெயிச்சாலே போதும் 2/3 மெஜாரிட்டி அவங்க அடைந்து விடுவார்கள் அப்படின்னு. சரி, இப்ப இந்த 362 மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி, ஏன்னா அவங்க நினைச்ச கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. 2/3 மெஜாரிட்டி வந்துச்சுன்னா 850 வரும்போது அவங்க வட மாநிலங்களை கேப்சர் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப இந்த 543 எடுத்துக்காங்க. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் சிவா? ஆல்ரெடி they have got 2/3 மெஜாரிட்டி. அதான அர்த்தம்? அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதான் அர்த்தம். அதான அர்த்தம். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? சரி, இந்த தேர்தல் 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊபியில அவங்க உட்கட்சி குழப்பம், அவங்க ஒருத்தருக்கு டாமினேட் பண்ண நினைச்சு ஊத்திக்கிறாங்க. மகாராஷ்டிரால அடி வாங்கினாங்க, வெஸ்ட் பெங்கால்ல கொஞ்சம் சறுக்கினாங்க. இதையெல்லாம் அவங்க கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 330 அப்படின்னு ஆல்ரெடி வந்திருப்பாங்க. அந்த கூட்டணி கட்சிகளோட தயவோட கிட்டத்தட்ட ஒரு 370 அப்படின்ற எண்ணிக்கையை அவங்க சுலபமா டச் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க கணக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பொழுதும் இவங்க அந்த வட மாநிலங்கள் லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த மாநிலங்கள்ல பாஜக ஒழுங்கா வேலை பார்த்து சுகரா ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா திமுகவுடைய தயவு அதிமுகவோட தயவு அவங்களுக்கு தேவையில்லை. நம்பர் 1. அதனால ஏதோ டீலிமிட்டேஷன் வந்தாதான் அவங்க 2/3 மெஜாரிட்டி கொண்டு வர முடியும், அதை வச்சு எல்லா சட்டங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் ஒன்னா நபர் துபாக்கு யாரோ மண்டபத்துல எழுதி வச்சதை கொண்டு படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 2, இப்போ பாஜக என்ன வட மாநிலங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்குதா? தென் மாநிலங்கள்லாம் ஜெயிக்கிறதே கிடையாது. இப்ப தமிழகத்துல பாஜக நுழைந்து விட்டது, தாவேகா மூலமாக நுழைந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்றீங்க. திமுக தானே சொல்றாங்க உங்களுடைய பாஜக டீம், பாஜகவுடைய பி டீம் சொல்றாங்கல்ல. அப்ப அடுத்த எலெக்ஷன்ல தாவேகா கிளீன் ஸ்வீப் அடிச்சது அப்படின்னா அப்ப அந்த நம்பர் அவங்களுக்கு ஆட் ஆகாதா? ஆல்ரெடி கர்நாடகத்துல நல்லா ஜெயிச்சிட்டு இருக்காங்க, கேரளால அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, ஆந்திரால கூட்டணியோட இருக்காங்க, தெலுங்கானாலையும் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் அவங்களுக்கு? அவங்க நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி வர வேண்டும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னவோ வட மாநிலத்துல மட்டும்தான் அவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பேசுறீங்க. சோ அந்த இந்த பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரசியல் அறிவு, அடிப்படை அறிவு இல்லாம அவங்க இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுதா? எல்லாம் இந்த மாதிரி ஒரு கதை தான் கட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது, எண்ணிக்கை குறைந்து விட்டால் நம்மளுடைய முக்கியத்துவம் குறைந்து விடும்னா நார்த் ஈஸ்ட்ல கோவால எல்லாம் எத்தனை சீட்டு வச்சிருக்கிறாங்க சிவா? அவங்களுடைய முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து விட்டதா? கிரண் ரிஜிஜு இருக்காரு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ கொடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடங்கள்ல இல்லாத விஷயங்கள்லாம் நார்த் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எப்படி அங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 50 MP 60 MP போய் தான் அதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்களா? அதனால நீங்க எத்தனை MP இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது சிவா. இருக்கிற MP ஒரே ஒத்துரா இருந்தாலும் எப்படி எஃபெக்டிவா நீங்க செயல்படுகின்றீங்க அதுதான் முக்கியம். அதனால இந்த மாதிரி டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நீங்க விட்டு தள்ளுங்க. இப்ப அடுத்தது சொல்வாரு, இல்லைங்க நாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு அதையெல்லாம் சுவரா நம்ம ஃபாலோ பண்றோம், அதனால நம்மளுடைய மக்கள் தொகை குறைந்து விட்டது.
சோ அதனால நம்ம எம்பிக்களை இழக்கும் அபாயம் இருக்கின்றது அப்படின்னு. சரி, 39 எம்பி வச்சுருக்கிறீங்களே, இத்தனை வருஷமா என்ன சாதிச்சீங்க? கிளீன் ஸ்வீப் அடிச்சீங்கல்ல 2024 எலெக்ஷன்ல. 19ல கூட ஒண்ணுத்துல தானே நீங்க வந்து தோத்து போனீங்க. எஃபெக்டிவா என்ன பண்ணீங்க? இல்ல நாங்க ஆளுங்கட்சியா இல்ல அப்படின்னு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? கேரளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா எதிர்கட்சி தான் 14ல இருந்து. ஒண்ணு காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் அப்படித்தான். அதுலயும் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் தான் அதிகமா ஜெயிக்குது. ஆனாலும் அங்க வந்து சரியா திட்டங்கள் எல்லாம் கொண்டு போறாங்களா இல்லையா? மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்களா இல்லையா? அப்ப 39 பெருசா 20 பெருசா? 20 பேர் இருந்து அவங்க சாதிக்கும் போது 39 பேர் இருந்து உங்களால ஏன் ஒண்ணுக்கு செய்ய முடியல? அதனால நம்பர் எல்லாம் புலம்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு இஷ்டம் இல்ல. அங்க போன உடனே நீங்க வந்து அவர் வாழ்க இவர் வாழ்க, மு க ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி இன்பநிதி கூட சொல்லிங்க போல இருக்கு. இத பேசுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்கே தவிர உண்மையான விஷயங்கள்ல வந்து ஃபைட் பண்ணி நமக்கு தேவையான ஃபைட் பண்ண கூட வேணாங்க. எது நியாயமோ அதை கேட்கணும். இப்போ இந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டம் வெறும் அரசியலா தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர பார்லிமெண்ட்ல போயிட்டு இது பாருங்க, நீங்க சொல்றீங்க 8 நிமிஷம் தான் சேவ் ஆகுது அப்படின்னு. ஆனா இங்க பிரச்சனை எத்தனை நிமிஷம் சேவ் ஆகுது அப்படின்றது கிடையாது. கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்குது. நம்பர் 2, அந்த பொல்யூஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் கார்ல பைக்ல போறதுக்கும் மெட்ரோல போறதுக்கும் இதுல ஒரு 30 நிமிஷம் நான் பைக்ல போறேன் அப்படின்னா மெட்ரோல வந்து எனக்கு 22 நிமிஷத்துல போறேன், 8 நிமிஷம் தான் சேவ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஐ ப்ரிஃபர் மெட்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா மெட்ரோல போகும்போது எனக்கு இவ்வளவு பெட்ரோல் சார்ஜ் ஆகாது. நம்பர் 1. நம்பர் 2, அது ஏசி கம்ஃபர்ட்ல நான் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டு போவேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் இம்போர்ட் குறையுது, பொல்யூஷன் குறையுது. எல்லாரும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கச்ச நீங்க இது வந்து பர்மிட் பண்ணாதது தப்பு, இந்த மாதிரி ரிஜிட் ரூல்ஸை வச்சுட்டு இது பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா சிவா? இன்னைக்கும் பாருங்க மெட்ரோல பார்க்கிங் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் எட்டமே கிடையாது. அந்த மெட்ரோ ஆரம்பிச்ச புதுசுல வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு ஃப்ரீயா விட்டாங்க. அப்பெல்லாம் ஜனங்க வந்து என்னங்க இவ்வளவு டிக்கெட் இருக்குது, 20 ரூபாயா 30 ரூபாயா 40 ரூபாயா இப்படிலாம் யோசிச்சாங்க. இன்னைக்கு சபர்பன் ட்ரெயின் மாதிரி ஃபுல்லா போகுது அந்த வண்டி. மத்தியானம் 1 மணி 2 மணி சாப்பாட்டு நேரத்துல கூட நீங்க வந்து நடுவில் ஸ்டேஷன்ல ஏறினீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்காது, நின்று தான் வரணும். ஏன் ஜனங்க அதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா கம்ஃபர்ட், அதுதான் முக்கியம். சோ ஜனங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குது, பொல்யூஷன் குறையுது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூசேஜ்னால க்ரூட் ஆயில் இம்போர்ட் குறையுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து சேவ் ஆகுது. இதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்க வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அறிவுபூர்வமா அங்க ஆர்கியூ பண்ணி திட்டத்தை வாங்கிட்டு வரதை விட்டுட்டு பாஜக பழிவாங்கு இப்படியே நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் மட்டும்தான் பண்ணிருக்கிறீங்களே தவிர ஜனங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அதனால 39 எம்பியில 79 எம்பி உங்க கட்சிக்கு கொடுத்தாலும் நீங்க இதைத்தான் பண்ண போறீங்க. ஓகே சார், இப்ப தமிழக பாஜகவுக்கு வருவோம். தமிழக பாஜகவுக்கு புதிய தலைமை தேடுறதா வந்து ஒரு செய்தி வருது. இன்னைக்கு வந்து சரத்குமார் வந்து வெளியில வந்து பேசுறாரு. அவர் வந்து எந்த சைட்ல எப்படி இருக்காருங்கிறது புரியல. ஒருவேளை அவர் வந்து பாஜகவுக்கு தலைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை விட்டு இருக்கா? இல்ல, அவருக்கும் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். எனக்கு கேட்டா பேசாம அவரை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது வயசானாலும் நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு. சமீபத்துல ஒரு இதுல பேசியிருந்தப்போ என்ன அறிவுபூர்வமா அவரு ஒரு பதில் கொடுத்தாரு அப்படின்றத நான் பார்த்து அசந்து போயிட்டேன். நான் இப்படி கூட ஒரு மனுஷன் கிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கண்டுக்காமே போயிட்டோமே. திருப்பி வந்து அவர் ஒரு சினிமா நடிகரா தான் பாக்குறமே தவிர இந்த அளவுக்கு அறிவுபூர்வமா அவர் வந்து இதெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேணாமா? திருப்பி நீங்க சிஎஸ்கே மாதிரி எல்லாரையும் ஏனம் எடுத்து விட்டு அப்படியே பெஞ்சில உட்கார வச்சுன்னு அதே பழைய 11 பேர் தான் நாங்க வச்சு ஓட்டிட்டு இருப்போம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கதான் அப்படின்றதா உருப்படுமா? அது சார் 4 பேர் தான் 11 பேர் ஆக்கிட்டீங்க நீங்க. அது சிஎஸ்கேல சொன்ன அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கவர், ஒரு அளவுக்கு கரிஸ்மா இருக்கவர், அண்ட் தமிழ்நாடு முழுக்க தெரிந்தவர். அவரை நீங்க தலைவரா போறதுல என்ன தப்பு? ஏன் வெளி கட்சியில இருந்தோ இல்ல வெளில இருந்து வந்தவங்களையோ நீங்க வந்து தலைவரா போட்டதே கிடையாது. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அதிமுகல இருந்து வந்தவர் தானே. அவர் இங்க தலைவரா உட்காந்துக்கிட்டு அதிமுக தலைவருடைய தொகுதி பங்கீடு பேசலையா? அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. பல மாநிலங்கள்ல இவங்க தான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளி கட்சியில இருந்து வந்தவங்களதான் வந்து தலைவராகி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. சோ என்ன கேட்டா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன்.
இது எப்ப பார்த்தாலும் வந்து தலைவர் மாற்றம் தலைவர் மாற்றம் தலைவர் மாற்றம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மாதிரியே போய் நிக்குது. நீங்க பாக்கல, ஒரு தலைவர் வந்து 6 மாசம் ஆன உடனே ஆரம்பிச்சிருவாங்க, இவர் மாற்றப்படுவாரா, இந்த கோஷ்டி டெல்லி போனாங்க, அந்த கோஷ்டி பாம்பேக்கு போனாங்க, தலைவர்கிட்ட புகார் கொடுத்தாங்க அப்படின்னு வரும். அது பாட்டுக்கு ஓடினே இருக்கும். இப்ப மாத்துறாரு அப்ப மாத்துறாரு, ஆளாளுக்கு வந்து ஒரு டுமில் ஸ்கூப் எல்லாம் வேற கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப பாஜக ஆயிடுச்சு இல்ல. ஆக்டிவா செயல்படுகின்ற ஒருத்தர், அதுவும் ரொம்ப அறிவுபூர்வமா வேற பதில் சொல்றாரு அப்படின்றத நம்ம கண்ணு எதிர்க்க பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்காம அப்படியே ஊர்கா போட்டு வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல தமிழக பாஜக. ஓகே. இப்ப சமீபத்துல நடந்த காவிரி இஷ்யூ, அந்த கைது அதெல்லாம் தெரியும். அதோட முடிவுல நமக்கு வெளியில வந்தது ஒரு நடிகை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது தாவேகா வந்து தேசிய அரசியலுக்கு செல்ல போவதாகவும், விஜய்க்கு வந்து ஒரு தேசிய அரசியல் ரோல் வரபோது 2029ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் முதல்வர் தான் வருவாங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஃபன்லாம் இங்கேயே பாத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே. எனக்கு சொன்னாங்களே. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, திராவிட மாடல் அரசை வந்து அவர் வந்து தேசிய லெவலுக்கு கொண்டு போக போகின்றார், அவர் அங்க பிஎம் ஆன உடனே இவர் இங்க சிஎம் ஆவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, இவருடைய கேபினெட்லயும் நான் மந்திரியாக இருப்பேன் அப்படின்னாரு. கட்சியில இவர் கேபினெட் அமைக்கவும் முடியல, அவர் வந்து எம்எல்ஏ கூட ஆகவும் முடியல அந்த மந்திரி ஆவேன் அப்படின்னு சொன்னவர். ரைட்டு, எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், இருக்கட்டும், என்ன இப்போ ஜனங்க வந்து அப்படியே ஓட்டு போட்டாங்கன்னா இதையும் நம்ம பார்க்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் அன்னைக்கு எழுதினவன் வந்து ஐச்சா எழுதிட போறான் சிவா, இதுதான் அவங்க தலையில எழுதிருக்கு அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியே இருந்துட்டு போகாம என்ன இப்போ உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். பாருங்க, தகுதி அப்படின்றது வந்து அரசியலுக்கு வருவதற்கு என்ன ஏதாவது பார் வச்சிருக்காங்களா? இத்தனை வயசு ஆயிருக்கணும், அவ்வளவுதான். ரப்ரி தேவி அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது யாரும் கேட்கல இந்த மாதிரி, அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க. கையெழுத்து போட தெரிஞ்சுதான் போதும், இல்லையா கை நாட்டு வைக்க தெரிஞ்சா கூட போதும், அவ்வளவுதான். இதுதான் அரசியலுக்கு தகுதி. அதனால தகுதியை பத்தி யார்கிட்ட கேட்கறது சொல்லுங்க. இல்ல தகுதியை பார்த்துதான் ஜனங்க வந்து அந்த அபிடேவிட் பார்த்து இவர் என்னப்பா படிச்சுக்கிறாரு, ஐயா இது வெறும் வந்து யூஜி தான் படிச்சுக்கிறார், அவரு பிஜி படிச்சுக்கிறார், இவரு பிஜிக்கு மேல ஒண்ணு படிச்சுக்கிறார், அப்ப அவருக்கு ஓட்டு போடும், இப்படிதான் ஓட்டு போட்டுக்கிறாங்களா ஜனங்க? தகுதியை பத்தி பேசுறீங்க நீங்க? டெமோக்ரஸி டாமால ஒண்ணு வரும், என்ன சார் நீங்க எம்ஃபில் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கட்சியில அபிடேவிட்ல 5ஆவதுன்னு போட்டு வெளியே சொல்லிடாத, பச்சைவன் தெரிஞ்சா ஒரு பையா ஓட்டு போட மாட்டான் அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இருக்குது. என்ன தகுதி வேணும்? எங்க ஏதாவது குவாலிபிகேஷன் ஏதாவது வச்சுக்கிறாங்களா? ஒரு கிளர்க்கா போனா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஆனா ஒரு மந்திரி ஆவறதுக்கு, ஒரு சிஎம் ஆவறதுக்கு, ஒரு பிஎம் ஆவறதுக்கு, ஒரு எம்எல்ஏ கவுன்சில் ஆவறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்சால்வென்ட் அது ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி சில தடைகள் இருக்கே தவிர மற்றபடி இது தகுதின்னு யாருமே சொல்லல சிவா. அதனால யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் சிஎம் ஆகலாம். இந்த நாடு இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்குது, இனியும் பார்க்கத்தான் போகின்றது. ஓகே. இப்ப தாவேகாவோட முதல் பட்ஜெட் அது வெற்றி பட்ஜெட்டா? சரி, பட்ஜெட் அப்படின்றது வந்து இப்போ நம்ம குடும்பத்துல கூட எடுத்துக்காங்க சிவா, ஒவ்வொரு மாசமும் வந்து பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அதைப்படி நடத்த முடியுதா? பேப்பர் பார்க்கும்போது இது பாருங்க, இது வந்து மளிகை சாமான், இது வீட்டு வாடகை, இது வந்து இஎம்ஐ, இது வந்து வட்டி கட்டுறது, இது வந்து காய்கறி, இது பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் போட்டு மீதி இது வருது, இதை வந்து நம்ம சீட்டு கட்டிட்டு இதை வந்து சேவ் பண்ண போறோம், இவ்வளவு ரூபா கையில ஒரு அவசர செலவு வச்சிருக்கோம் அப்படின்னு பட்ஜெட் போடுவோம். எந்த குடும்பத்திலையாவது அந்த 1ஆம் தேதி போட்ட பட்ஜெட் கணக்கு படி குடும்பம் நடத்த முடிஞ்சிருக்கா? 1ஆம் தேதி பார்க்கும்போது அப்படியே சூப்பரா இருக்கும், ஆஹா சூப்பரா நம்ம பட்ஜெட் போட்டிருக்காங்க, குடும்பம் கட்டு செட்டா நடக்குது அப்படின்னு. 5 தேதி கழிஞ்ச பிறகுதான் தெரியும், ஐயோ என்ன இது மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு. ஆன் பேப்பர் எல்லா பட்ஜெட்டுமே நல்லா தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்போதுதான் அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், நல்ல செல்வாக்கு இருக்கின்றது, ஒரு குட்வில் இருக்குது. இந்த நேரத்துல அவர் வந்து பாருங்க, இவ்வளவு கடன் இருக்குது, இதெல்லாம் குறைக்கணும். இப்ப வந்து அதுல 4 லட்சத்து சில்லறை இல்ல 3 லட்சத்து சில்லறை கோடி வந்து எதுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, வட்டி, சம்பளம், பென்ஷன், சப்சிடி, இதுக்கே போச்சுன்னா என்னத்த வளர்ச்சி கொடுக்க முடியும்? அதனால ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சுன்னு பொறுத்துக்கங்க, பினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு முடியுதோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா அதை சூஸ் பண்ணாம நாங்க வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 812 கோடி ஆளுக்கு 1 சவரம் அப்படிங்கும்போது எத்தனை சவரம் வரப்போகுது?
இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மறுபடியும் எல்லாரும் மறுபடியும் அதே பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் இதை போயிட்டு ஆஹா ஓஹோன்னு என்னால சொல்ல முடியுமா? பட்ஜெட் இஸ் பட்ஜெட் அவ்வளவுதான். எல்லா வருஷமும் போடுற மாதிரி இவங்களும் ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க, அப்படித்தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதா இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட் டிசிஷன் எடுத்துன்னு நிச்சயமாவே வந்து இது ஒரு புரட்சிகரமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து இதை பெருசா ஏத்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு மீண்டும் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நாம் டெய்லி பஞ்சுவரணி சந்திப்போம். அதுவரை வணக்கம் சார். நன்றி. வணக்கம். நன்றி சிவா.